ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலாலயம் கீழ்த்திருப்பதிலையும் டிடிடியோட ரூம்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோவோட அப்பப்போ டீட்டெயிலாக ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோவில் கோயில் கிட்ட இருக்கிற 100 ரூபாய் ரூம் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். கோயில் கிட்ட இருக்கக்கூடிய 100 ரூபாய் ரூம் அப்படின்னா ராம்பகிச்ச கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப கிட்ட. பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 இருக்குது. அதை பற்றின வீடியோவும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதற்கு அடுத்து வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ், அதுவும் கோயில் கிட்ட தான் இருக்குது. அதுலேயும் பிளாக் 1 இருக்குது, பிளாக் 2 இருக்குது. இது எப்படி நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். நேரில் புக் பண்ணுறப்போ 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம்னு சொல்லிட்டு கேட்டகரி இருக்கும். நம்ம 100 ரூபாய் ரூமே கேட்டால் கூட அப்போது 50 ரூபாய் ரூம் இருக்கா 100 ரூபாய் ரூம் இருக்கோ அதுதான் நமக்கு அலாட் பண்ணுவாங்க. நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது எனக்கு 100 ரூபாய் ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ 100 ரூபாய் ரூம் சொல்லிட்டு நம்ம பர்டிகுலராக சூஸ் பண்ணிக்கலாம். 100 ரூபாய் ரூமுக்கு 500 ரூபாய் காஷன் டெபாசிட் பே பண்ணுவாங்க. வக்கேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூபிஐ இருந்த சேம் டேவும் வேறு மோட் ஆஃப் பேமெண்ட்டாக இருந்தால் 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் காஷன் டெபாசிட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு ஏஆர்பி கவுண்டர் 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். நாம் 6 ஹவர் ஸ்லாட் எது சூஸ் பண்ணிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி அங்கே போய் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் வரும் ஒரு 10 நிமிஷத்தில். அது வந்த பிறகு தான் அந்த ஏஆர்பி கவுண்டரை விட்டு நம்ம போகணும். அந்த எஸ்எம்எஸில் ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ்னாலோ இல்லை வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் பார்த்தாலே நமக்கு பாதி தரிசனம் பார்த்து முடித்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். அந்தளவுக்கு பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவோம் இந்த 2 கெஸ்ட் ஹவுஸில் ஏதாவது கிடைச்சா. அடுத்து கிட்ட இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னா சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ். ஆன்லைனில் கொடுக்குறப்போ மோஸ்ட்லி இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று அலாட் பண்ணுறாங்க. ஆஃப்லைனில் புக் பண்ணுறப்போ 100 ரூபாய் ரூம் நமக்கு அலாட் ஆச்சு அப்படின்னா இந்த கோயில்கிட்ட இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்லேயும் அலாட் பண்ணுவாங்க. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்ட கூட 3 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது 100 ரூபாய். சுதர்ஷன் சொல்றி, கோவர்தனன் சொல்றி, கல்யாணி காட்டேஜ்னு சொல்லிட்டு அதில் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அது ரேண்டமாக நமக்கு எதில் வேணாலும் கிடைக்கும். பட் ஆன்லைனில் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ், ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் இல்லைன்னா சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் தான். இந்த வீடியோவில் கோயில் கிட்ட இருக்கக்கூடிய 100 ரூபாய் கெஸ்ட் ஹவுஸான வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் வீடியோ விளாக் தான் பார்க்க போகிறோம். எஸ்எம்எஸில் நமக்கு வராக சுவாமி அலர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதே எஸ்எம்எஸில் பிளாக் 1, பிளாக் 2ன்னு போட்டிருக்கும். ரிசப்ஷன் வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸோடது பிளாக் 1ல் இருக்குது. அதே பிளாக் 1லே தான் நமக்கு அலர்ட்டும் ஆயிருக்கு அப்படின்னா அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே கீ கொடுக்குறவங்க இருப்பாங்க. அங்கே போய் நம்ம கீ வாங்கிக்கலாம் பிளாக் 1ஆக இருந்தால். பிளாக் 2ல் அலர்ட் ஆயிருக்கு அப்படின்னா பிளாக் 1ங்கிறது அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு வெளியில் வருவோம். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பிளாக் 1 இருக்குது. அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்லிப் எடுத்துக்கிட்டு பிளாக் 2 அலர்ட் ஆயிருந்துச்சுன்னா அங்கே ரிசப்ஷனில் போய் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு கீ கொடுப்பாங்க. ராம்பகிச்சாலையும் லிஃப்ட் இருக்குது, சப்தகிரியிலும் லிஃப்ட் இருக்குது. அதே மாதிரி பிளாக் 1 வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ்லேயும் லிஃப்ட் இருக்குது. இப்போது பிளாக் 2 வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ்லேயும் லிஃப்ட்டு செட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற அந்த பில்டிங்கில் எல்லா ஷாப்புமே இருக்குது. அயர்ன் ஷாப் இருக்குது, மெடிக்கல் ஷாப் இருக்குது. ட்ரெஸ் இன் கேஸ் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். லெக்கின்ஸ் விற்கிது. பிரிண்ட் அவுட் ஷாப் இருக்குது. நீங்கள் இருக்கிற ஷாப் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். டீ கூட 10 ரூபா தான். தோசை எல்லாம் கூட 40 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் மிட் நைட் வரைக்கும் இருக்கும். காலையில் 5 மணிலேருந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு நடுவில் 3 ஹவர்ஸ் தான் ஃபுட் அவைலபிளாக இருக்காது. சில ஷாப்பில் அது கூட 24 ஹவர்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக கோயில் கிட்ட இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் இந்த வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ். வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 1ல் ஓரளவுக்கு 3 பேர் பெட்டில் தூங்கிக்கிட்டால் கூட 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே தூங்கிக்கலாம். பட் பிளாக் 2ல் 3 பேர் நம்ம பெட்டில் தூங்கிட்டால் கூட கீழே 3-4 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிக்கலாம். கம்பேரிட்டிவ்லி பிளாக் 1 விட பிளாக் 2 ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 2ல் வாட்டர் ஹீட்டர் இருக்குது. 24 ஹவர்ஸும் வெந்நீர் வரும். ரகு கொடுத்துருக்காங்க போத்திக்கிறதுக்கு. ஜெனரலாக திருமலால ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே நம்ம இருக்கணும் அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. வந்து ரூம் லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக கால் பண்ணி பார்ப்பாங்க வக்கேட் பண்ண சொல்லி. இன்கேஸ் நம்ம அவைலபிளாக இல்லை அப்படின்னா ரூம் லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ரிசப்ஷனில் போய் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து ரூம் திறந்து திங்ஸ் எடுத்துகிட்டு செட்டில் பண்ணிட்டு வரணும். சார்ஜ் பண்ணுவாங்க அந்த நாளுக்கு. திருமலால ரூம் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் புக்கிங்கில் தரிசன டிக்கெட் மஸ்ட். அண்ட் தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போதே 2 பேர் சூஸ் பண்ணுறப்போ ரூம் எடுக்க போகிறப்போ யார் இருப்போம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போதே. அண்டு ரூம் புக்கிங் பண்ணும்போது அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் போதும் ரூம் கொடுத்துருவாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் ரூம் கொடுப்பாங்க. அண்ட் அந்த பர்சன் தான் ரூம் ரிட்டர்ன் பண்ணுறப்பையும் போக முடியும். அப்போ தான் நமக்கு காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் ஆகும். சாவி வாங்குறப்போ மினிமம் ஒரு 2 பேராச்சும் அங்கே இருந்தால் தான் சாவி கொடுப்பாங்க. அது யார் வேணாலும் இருக்கலாம். பட் நமக்குள்ளார 2 பேர் அங்கே இருக்கணும் மினிமம். அப்போ தான் கீ கொடுப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தால் போதும். அதே மாதிரி ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த எஸ்எம்எஸ்லேயே எவ்வளோ டைம்குள்ளார நம்ம ரூம் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு டைம் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
அதுக்குள்ளார நம்ம எடுக்கலனாலும் ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அங்கேயே ஒரு 10 நிமிஷம் இருந்து மறுபடியும் போய் கேட்டிங்கன்னா சொல்லிவிடுவாங்க. இன்கேஸ் அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வரலன்னா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த டைம் எஸ்எம்எஸில் மென்ஷன் பண்ணிக்கிறது படி அதுக்குள்ளே போய் நம்ம ரூம் எடுத்துக்கலாம். பட் அந்த 24 ஹவர்ஸுங்கிறது ஸ்கேன் பண்ணி நமக்கு எஸ்எம்எஸ் வரும், அதுலேருந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க 24 ஹவர்ஸ். அதனால் நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு இமீடியட்டாக போய் ரூம் எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.